ஒரு பக்கம் மழை புயல் அப்படின்னு நம்ம பேசிக்கிட்டு இருக்கும்போது இதாண்டா சான்ஸ், இப்போ நம்ம லேண்ட் பண்ணோம்னா கரெக்டாக இருக்கும்டான்னு சொல்லிட்டு ஒரு இடியை இறக்கிட்டாங்க அதிமுக காரங்க. நம்ம தான் தும்புறோம்னு சொன்னோம், அவன் தும்புறான். என்ன இறக்கிருக்காங்க? ஆர்டிஸ்ட். ஆர்ட் என்ன ஆர்ட்? கத்திப்பாராவை கட்டினது அம்மையார் ஜெயலலிதா அப்படின்னு சொல்லிட்டு அதிமுகவினர் திடீரென்று ஃபயர் விட தொடங்கி இருக்கிறார்கள். எதுக்கு நம்ம திடீர்னு அந்த அம்மாவை இழுத்து விட்டீங்க? அதாவது ஆர்ட்டா எது? கத்திப்பாரா பிரிட்ஜு. ஆர்டிஸ்டா யார்? ஜெயலலிதா. எதை வச்சு நான் இதை சொல்கிறேன் அப்படின்னா, 2005 கத்திப்பாரா பிரிட்ஜ் வந்து அடிக்கல் நாட்டப்பட்டதுங்க. அப்போ ஆளுங்கட்சி யார்? 2001 to 6 நாங்கள் தானே. அப்போ நாங்கள் தானே கத்திப்பாரா பிரிட்ஜுக்கு கிளைம் பண்ண முடியும் அப்படின்னு ஒரு உருட்டு எடுத்துகிட்டு வர்றானுங்க. ஆக்சுவல் ஃபேக்ட் அப்படிங்கிறது வந்து வேற. ஆமாம், டிஆர் பாலு ஒன்றிய அமைச்சராக இருந்தபோது கொண்டு வரப்பட்ட திட்டம் அது வந்து மாநில அரசு ஒன்றிய அரசு சேர்ந்து செய்த ப்ராஜெக்ட்டு. இனிஷியலாக கொடுக்கப்பட்ட போது மாநில அரசு எந்தவித ஒத்துழைப்பும் கொடுக்காமல் இருந்தது. அம்மையார் ஜெயலலிதா அவங்க ஒத்துழைப்பு கொடுத்தாதானே ஆச்சு. மாநில அரசு மத்திய அரசுன்னு நீங்க சொன்னீங்கல்ல, ஒன்றிய அரசுகிட்ட பேசி முன்னாள் அமைச்சர் டிஆர் பாலு அவர்களும் கலைஞர் அவர்களும் இந்த ஸ்கீம் எடுத்துட்டு வந்து சென்னையில 700 கோடிக்கு என்னமோ அடிக்கல் நாட்டினதே கலைஞர் தான். பிரிட்ஜ் கட்டணும்னு சொல்லி பெர்மிஷன் வாங்கிட்டு வந்துட்டாங்க. மாநில அரசா இருக்கக்கூடிய ஜெயலலிதா கிட்ட மேடம் அந்த இடத்த கொடுங்க மேடம் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அம்மையார் வந்து அவங்க வேற வேலைகளில் பிஸியாக இருந்தாங்க. அந்த நேரத்தில் கேட்டபோது அந்த ஃபைலை கிடப்பில் போட்டு பல மாதங்களாக இழுத்தடிக்கப்பட்டு அந்த கத்திப்பாரா மேம்பாலம் கட்டுவதற்கு உடனடியாக நடக்க வேண்டிய ப்ராசஸை நடக்க விடாமல் பண்ண அரும்பெரும் சாதனையை வேணா நீ ஆர்டிஸ்ட்னு போடலாம். அதற்கு பிறகு ஆளுங்கட்சியாக 2006 கலைஞர் வந்ததற்கு பிறகு அந்த பாலத்தை கட்டுவதற்கு உண்டான துரிதமான நடவடிக்கைகளை எடுத்து விட்டார். இது உண்மை, ஃபேக்ட். இது யூட்டன் மாதிரி, தமிழ்நாடு ஃபேக்ட் செக் மாதிரி யாராவது அவதையும் எடுத்து போடுவாங்க. அதை நீங்களும் பார்த்துக்குங்க. இப்போ நம்ம கேள்வி என்னன்னா, சம்பந்தமே இல்லாமல் ஊரே மழையை பற்றி புயலை பற்றின்னு பேசிக்கிட்டு இருக்கும்போது, சோசியல் மீடியா இயங்கிக்கிட்டு இருக்கும்போது, நீ என்னத்துக்கு அந்த அம்மாவை இழுத்து விட்டு இப்போ அடி வாங்க விட்ட? அவங்களுக்கு என்னன்னா, இடையில ஒரு வதந்தியை கிளப்பி விட்டாங்க. என்னன்னு, இந்த அரசு செம்பரம்பாக்கத்தை திறக்க போகுது அப்படின்னு சொல்லி கிளப்பி விட்டாங்க. அது வருஷம் கிளப்பி விடுறாங்க. அப்போ வந்து அவங்களால வந்து அர்ஜை கண்ட்ரோல் பண்ண முடியாம அம்மையார் போட்டோ இறக்கி விட்டாங்க, வாங்கி கட்டிக்கிறாங்க. இல்லை, போட்டது போட்டான், சோசியல் மீடியா பத்திக்கிட்டு எரியுது. டே நீ உண்மையிலே ஆர்டிஸ்ட் என்ன போடணும்னு தெரியுமான்னு கோட்டு விட்டு பண்ணி போட்டு அந்த அடி அடிக்கிறானுங்க. ஒரு பக்கம் ஊதுபத்தியை போட்டு ஆர்ட்டு, அம்மையார் ஆர்டிஸ்ட், ஜெயலலிதாவுக்கு 4 ஆண்டுகள் சிறை ஆர்டிஸ்ட் மைக்கேல் டி குங்கா, சந்திரலேகா ஆசிட் வச்சால் பாதிக்கப்பட்டவர். இந்த பக்கம் வீசியவர் யார்? அம்மையார் ஜெயலலிதா அப்படின்னு போட்டுட்டு செம்பரம்பாக்கம் போட்டு விட்டு இந்த பக்கம் ஜெயலலிதா.